நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீட்ல என்ன நடக்குது? என்னங்க, நம்ம பெத்த பிள்ளை என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? வீட்டை விட்டு போறானாமே, அவனுக்கு எப்படி இப்படி ஒரு யோசனை வந்தது? உண்மையிலேயே சூர்யாக்கு இதுலதான் விருப்பமா? இதெல்லாம் பார்க்க எனக்கு பயமா இருக்குங்க. ராதிகா, இப்படி பயந்துட்டு நின்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடுமா? சூர்யா ரொம்ப குழம்பி போயிருக்காமா. ஏதோ கோவத்துல பேசிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே அமைதியாயிடுவான். எல்லாத்தையும் அவனும் புரிஞ்சுக்குவான். என்னங்க, நீங்க ஏன் பேசாம நிக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்களேன். நான் என்ன சொல்றது? அவன் தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டானே. இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற அளவுக்கு அவன் யோசிச்சிருக்கான். எவ்வளவு பெரிய வார்த்தைய ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டான். அவன் இஷ்டப்படி வாழணும்னு ஆசைப்பட்டா அவன் போகட்டும். ரொம்ப பேசிட்ட கார்த்திக், போதும், நிறுத்திக்க. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுனா பெரிய பிரச்சனை ஆயிடும். கார்த்திக் சொல்றது உண்மைதானங்க. ஆமா, கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இவன் பேசின பேச்சு எத்தனையோ நாட்களா என் மனசுல மறைஞ்சிருந்த வார்த்தைகள். ஆனா உங்க முன்னால பேச எனக்கு தைரியம் வரல. நீங்க நந்தினியோட அப்பா. ஒரு தடவை பெத்த பொண்ணோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. அவ என்ன ஆசைப்படுறான்னு கேளுங்க. அவ இன்னும் அவனதான். அண்ணா, எனக்கு என்னமோ இந்த விஷயத்தை பத்தி நம்ம இன்னொரு தடவை யோசிக்கலாமோன்னு தோணுது. எனக்கும் தெரியும், நம்ம குடும்பத்துல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் இன்னி வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசினதே கிடையாது. ஆனா நம்ம பசங்களோட சந்தோஷத்துக்காக நாம இதை பத்தி யோசனை பண்ணி தான் ஆகணும். ஆமா மாமா, நந்தினியோட சந்தோஷம் இதுலதான் இருக்குன்றப்போ நம்ம மனசை மாத்திக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, நாம அவளை பெத்தவங்க இல்லையா? இந்த ஊர் உலகத்துக்காக நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை பாழடிக்க முடியுமா? ஏதாவது பேசுங்க. ஏன் மௌனமா இருக்கிறீங்க? அவன் நம்ம செல்ல பொண்ண சந்தோஷமா வச்சுக்குவான். ப்ளீஸ் பெரியப்பா, அக்காவோட சந்தோஷத்துக்காக நம்ம எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் அவங்க அமைதியா நிக்கிறாங்க. மோகனுக்கு அவங்களுக்கும் இருந்த காதலை உடைச்சிட்டாங்க. ஆனா அதுக்காக நாம அவங்க கிட்ட இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் பறிச்சுக்கலாமா? யாருக்காக பெரியப்பா? எதுக்காக சொல்லுங்க பெரியப்பா. நான் உனக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ல விரும்புறேன்.
இந்த தனசேகர உயிரோட இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு காரியம் இந்த வீட்டுல நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். மாட்டேன். பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கார்த்திக், பெரியப்பா நீங்க இப்படி இருந்தா எல்லா வழிகளும் மூடிடும். என்னங்க, நீங்க சூர்யா கிட்ட பேசி அவனுக்கு புரிய வைக்கலாம்ல? அவனை ஏன் தடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்படி பேசாமலே இருந்தா பிரச்சனை பெருசாயிடும். அவன் பிரச்சனையே அதுதானேம்மா. நான் அவனுக்கு புரிய வைக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அவனை தடுத்தா பிடிக்கல, கோவப்படுறான்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவன்கிட்ட பேசுறது? அதான் அவன் சொல்லிட்டான்ல, அவன் முடிவுகளை அவனே எடுத்துப்பான்னு. அது நான் என்ன சொல்றது? ஏங்க, வீட்டை விட்டு வெளியில போற எண்ணம் அவனுக்குள்ள எப்படிங்க வந்துச்சு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, நீங்க போய் அவன்கிட்ட சொல்லுங்க, இனிமே எப்பவுமே அவனை நாம எந்த விஷயத்துக்காகவும் தடுக்க மாட்டோம், எதுவும் சொல்ல மாட்டோம்னு. அப்போ அவன் இங்கே இருக்கானான்னு பார்க்கலாம். சூர்யாவுக்கு அவனுடைய சுதந்திரம் வேணுமா? நான் அவனுக்கு ஒரு தடையா இருந்திருக்கேன், எப்பவும் தடங்களா தெரிஞ்சிருக்கேன். அவன் ஆசைப்பட்ட எதையுமே நான் செய்ய விட்டது இல்லையே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவன்கிட்ட சொல்ல முடியும்? நான் போய் எங்களுக்காக போகாதன்னு எப்படி கேட்கறது? அவனுடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நான் தான். இல்லங்க, அந்த மாதிரி எதுவும் இல்ல. அவன் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கான். என்ன கோபத்துல 4 வார்த்தை பேசிட்டான். அதுதானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு ராதிகா. அவனை நான் எப்படியெல்லாம் வளர்த்திருப்பேன். இதே வீட்டுல எவ்வளவு பாசத்தோட. ஆனா அவன் இன்னைக்கு என்கிட்டயே பேசுறான். அப்படி அவனை நான் பெருசா என்ன சொல்லிட்டேன்? அவனை நான் என்ன தடுத்துட்டேன்? அவன் என்ன கேட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். பசங்க என்ன பிடிவாதம் பிடிக்கதான் செய்வாங்க, என்னங்க செய்ய முடியும்? உனக்கு ஞாபகம் இருக்கா, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல சூர்யாவை விட எனக்கு வயசு கம்மி. அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லா பொறுப்புகளும் என் தலையில விழுந்துருச்சு. என் தம்பி ரொம்ப சின்னவனா இருந்தா. ஆனா அப்பெல்லாம் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா கிட்ட கேட்டுதான் செய்வேன். அப்ப நான் கூட என் சுதந்திரத்தை பத்தி பேசியிருக்கலாமே. ஆனா நான் யார்கிட்டயும் இப்படி பேசினதே கிடையாது. இல்ல, சூர்யாவுக்கு இந்த வீட்டுல என்ன குறைச்சல்? அவனுக்காக என்னதான் பண்ணல. அவன் என்ன கேட்டாலும் அதை கொடுத்துதானே இருக்கும். ஆனா அவன் என்ன எதிர்பார்க்கறான்னு தெரியல. அவனுக்கு பக்குவமே இல்லைங்க. என் பயம்லாம் ஒண்ணுதான், இவனோட அவசர புத்தியால தப்பான அடி எடுத்து வச்சிருவானுன்னுதான். என்னங்க, நம்ம பசங்க கிட்ட நாம கௌரவம் பார்க்க கூடாதுங்க. நான் அவனுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். வேணும்னா அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க கூட தயார்.
ஆனா அவனுக்கு உறவுகள் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சே. அவனை பொறுத்த வரைக்கும் உறவுகள் இப்ப பாரமா தெரியுது. நான் எதை சொன்னாலுமே அவன் அதை தப்பா எடுத்துக்கிறான். நான் உரிமையோட அவன்கிட்ட பேசுறேன். ஆனா அதுவே அவனுக்கு பிரச்சனையா இருந்தா இருக்கட்டும், போட்டோம், எங்க வேணா போட்டோம். அவனுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய்யட்டும். அவனுக்கு அப்பான்ற உறவே இனிமே வேண்டாம். நான் அவனை தடுக்க மாட்டேன். என்ன காரியம் பண்ணிட்ட கார்த்திக்? நந்தினி மோகனோட கல்யாணத்தை பத்தி ஏன் பேசுன? பெரியப்பா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாருன்னு உனக்கு தெரியாதா? நாங்க உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். எங்க முகத்துல எல்லாம் கரிய பூசிட்டியே. மோகனை பத்தி எதுக்காக அவர்கிட்ட பேசணும்? அவர் நம்பிக்கையை உடைச்சிட்டியே. உன் மனசுல என்ன வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி பேசுனே எனக்கு புரியல. பேசுறதுக்கு முன்னாடி உங்க அப்பா இல்லனா எங்கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. உனக்கு என்ன மோகனோட மறுபடியும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசையா இருக்கா? உனக்கு அவன் குடும்பத்தை பத்தி தெரியும்ல. அவனுடைய அம்மாவோட சுபாவத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வராது. நீ அதை மறந்துட்டியா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. நான் இது வரைக்கும் மோகன் கிட்ட எதுவும் பேசவே இல்லை. பின்ன இதெல்லாம் எப்படிப்பா நடந்தது? என் மனசுக்கு தோணுச்சுமா, அதான் எனக்கு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன். நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணலமா. இப்ப என்னங்க பண்றது? அர்ச்சனா, நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க முதல்ல உங்க மேல நம்பிக்கை வைங்க. அதுக்கப்புறமா பாருங்க. காலம் போக போக பெரியப்பாவும் இதுக்கு ஒத்துப்பாரு. உங்க முயற்சி வீணா போகாது கார்த்திக். நீங்க இது வரைக்கும் இவ்ளோ தைரியமா எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கீங்க. இப்ப எதுக்கு நீங்க நம்பிக்கை இழக்கிறீங்க? நான் கவலைப்படுறது எல்லாமே பெரியப்பாவை பத்தி தான். அவரை நாம எப்படி சமாதானப்படுத்துறது? அவர் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அக்கா சந்தோஷத்தை விட அவருக்கு வீட்டோட மரியாதை தான் முக்கியம் தோணுது. அதனாலதான் நாம அவருக்கு புரிய வைக்கணும் கார்த்திக். மோகன் தான் அக்காக்கு சரியானவர்னு புரிய வைக்கணும். ஆமா, இப்போ பெரியப்பா கோவமா இருக்காரு. ஆனா இதுக்காக நீங்க உங்க முயற்சியை விட்டுடணும்னு ஒன்னும் அர்த்தம் இல்லையே. நீ சொல்றதும் சரிதான். அவர் மறுப்பு சொல்லிட்டாருன்னு நான் என்னோட முயற்சிகளை கைவிட மாட்டேன். மறுபடியும் அவர்கிட்ட இதை பத்தி பேசணும், அவருக்கு புரிய வைக்கணும். இதுதான் அக்காவுக்கு ஏத்த வாழ்க்கைன்னு புரிய வைக்கணும். நான் போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு சூர்யா? அப்பா கிட்ட ஏன் இப்படி பேசுனீங்க? அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கலையா? நீங்க பாட்டுக்கு கோவத்துல என்னென்னமோ பேசிட்டு வந்துட்டீங்க. வீட்ல உள்ளவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லதுதான் விரும்புறாங்க. ஆனா நீங்க எல்லார் மனசையும் உடைச்சிட்டீங்களே. என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உங்களுக்கு என்னதாங்க வேணும்? உனக்கு புரியாது வந்தனா.
சூர்யா, இது எல்லாமே உங்களோடது தானே? எதிர்காலத்துல எல்லா பிசினஸையும் நீங்க தானே பாத்துக்கணும். அப்பா எப்போ அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்காக அவர் புது ப்ராஜெக்ட் வேற வாங்கி இதுக்கு முன்னாடியே நான் கொண்டு வந்தனா பார்த்தல. என் இஷ்டத்துக்கு நான் 2 முடிவு மட்டும் தான் எடுத்தேன். அதுக்கே அவர் எப்படி திட்டான்னு தெரியும்ல. சூர்யா, அவருக்கு நீங்க புரிய வச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு வீட்டை விட்டு போறேன்னு பேசுறீங்க. சூர்யா, உங்களை நான் எங்கேயும் போக விட மாட்டேன். எழுந்துருங்க. கோவத்துல தெரியாம ஏதோ பேசிட்டீங்க. அதை தயவு செஞ்சு இதோட விட்டுடுங்க. எல்லார்கிட்டயும் முதல்ல வந்து நீங்க பேசினதுக்கு மன்னிப்பு கேளுங்க. முதல்ல எழுந்துருங்க சூர்யா. எல்லார் மனசையும் நீங்க வேதனைப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல சூர்யா, கோவத்தை விட்டுட்டு கிளம்புங்க. முதல்ல எந்திரிங்க. வந்தனா, நான் எதையும் கோவத்துல சொல்லல. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தான் தெரியும். வீட்டை விட்டு வெளியே போறத பத்தி வந்தனா, இப்ப எனக்கு எந்த அட்வைஸும் தேவையில்லை. உன்கிட்ட இருந்து ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீ என் கூட வருவியா? பெரியமா உட்காருங்க. உனக்கு தெரியுமா, உன் அக்கா பிறந்த சமயத்துல டாக்டர்ஸ் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுக்கு மேல எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு. நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அந்த ஆண்டவன் எனக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டான்னு நினைச்சேன். எனக்கு புள்ள இல்லையேன்னு குறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ என் மடியில விளையாட ஆரம்பிச்ச. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பிள்ளை இல்லைங்கிற குறை தீர்ந்துருச்சேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ பண்ண காரியம் ரொம்ப பெரிய காரியம் கண்ணா. என் வயித்துல பிறந்த பிள்ளையா இருந்தாலும் இதுக்கு துணிஞ்சிருக்க மாட்டான். உன் அக்கா சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல உனக்கு. ஆனா நான் தான் உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, கேக்குறவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன் கார்த்திகால இது முடியாதுன்னு. உனக்கு அனுபவம் இல்ல, அதனால எல்லாத்தையும் கெடுத்துருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடா என் வயித்துல பாலை வாத்துட்ட. உனக்கு தான் பெரியமா போதும். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நீங்க என் செல்ல பெரியமா.